பொம்பளைங்க ஒதுங்க இடத்துல லைட்டை போடுற மடையா சுடுகாட்டில் போய் செத்து போனதுக்கப்புறம் அந்த போனதுக்கு எலும்பு எடுத்து அதை இதெல்லாம் சுவாசிக்கு என்ன கேரக்டர்னு தெரியல. அகோரி கூட போய் 2-10 நாள் தங்கிட்டு வந்திருக்கான். அகோரிகள்னு சொன்னால் பொணந்திங்கிற ஆளு, செத்து போன பொணந்திங்கிற அகோரின்னு பேர். பாலாவுக்கு இவன் அண்ணன். 2 ஆண்டி பண்டாங்க சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. ராஜமுருகன் கிட்ட இருக்க அனுபவத்துக்கு அவன் 500 படம் எடுக்கலாம். தயவுசெய்து மகனே 500 எடுக்க வேண்டாம், ஒரு 50 படம் எடுறான். அவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன்னா நல்லகண்ணு ஐயா உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிரபு ஒரு ஜானில் இருக்கும்போது நான் அவனை பார்த்துட்ருக்கேன். இப்போ எனக்கு மேலே அவன் ஒரு அடி வளர்ந்துட்டான். என்னுடைய மைத்தினி மகன் கடைசி ஒரு 4-5-6 வருஷம் எங்கள் வீட்டிலேயே வளர்ந்தவன். சூர்யா கார்த்திக்கு என்னுடைய குணமெல்லாம் கொஞ்சம் இருக்குது. நான் கொஞ்சம் தவறு நடந்தேன்னா அவன் பொங்கிடுவேன். நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு 5 பசங்க இருக்கிறாங்க. 5 பேரில் இவன் தான் பயங்கர பொறுமைசாலி. அதாவது எனக்கு நேர் ஆப்போசிட் கேரக்டர். அவன் கோபமே வந்ததோடு நான் சம்சாரம் கேட்டு பார்க்கணும். இப்போ கல்யாணமாகி 1 வருஷம் ஆகிப்போச்சு. அவன் கேட்டு பார்க்கணும். அவன் கோபமே வராது. அவன் கோபிச்சு நான் பார்த்ததே கிடையாது. எல்லாத்தையும் பொறுமையாக இருப்பான், எல்லாம் உள்வாங்கிக்குவான். ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே பெரியப்பா எனக்கு நல்ல நாவல் இருந்தால் கொடுங்க படிக்கிறதுக்குன்னு, அந்த மாதிரி 8ஆம் கிளாஸ் பசங்கள்லாம் அப்படி படிக்க கேட்டு நான் பார்த்ததில்ல. அப்போ இருந்தே ஒரு மற்ற பசங்கள்லேருந்து வித்தியாசமாக இருந்தான். அதே மாதிரி திரைப்படத்துறைக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு படத்தை துணிஞ்சு எடுத்திருக்கான். அப்படிங்கும்போது ஏன்னா அவனால் முடியும்னு எனக்கு தெரியும். அந்த படம் எடுத்துட்டான்னு தெரியும். அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய மரியாதையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் மீடியா நண்பர்களுக்கு நான் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மக்களுக்காக போராடி மண்டை உடைச்சி ரத்த விளாரியா கஷ்டப்படுற அவன் ஜோக்கரா, இவனுங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டாங்கன்னா உடனே அரசாங்கம் மண்டிட்டு தண்டனிட்டு இவன் கோரி உடனே நிறைவேற்றிடுமா பைத்தியக்கார பசங்க என்று சொல்லிக்கொண்டே வாழ்கின்ற நாம ஜோக்கரா அப்படிங்கிறது தான் இந்த கதை. அதில் அந்த பொண்ணு ஓப்பனிங் கேட்குது, டாய்லெட்டு கூட இல்லாத வீட்டில் நான் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்னு கேட்குது. அதில் இங்கே எத்தனை பேர் கிராமத்தில் இருக்கீங்கன்னு தெரியாது. எனக்கு அந்த வலி என்னன்னு தெரியும். நம்ம பிரபுவுக்கும் தெரியும், ஐயா நல்லகண்ணையாவுக்கும் தெரியும். நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க. டாய்லெட்டு நான் பிறந்ததுலேருந்து 15 வருஷம் வரைக்கும் டாய்லெட்டி பார்த்ததே இல்லை. கிராமப்புறங்களில் அந்த விளைநிலங்களில் காலையில் இருந்தோடனே செடி கொடிக்குள்ளே போயிட்டு வரதான் பழக்கம். அதில் 6 மணி 7 மணிக்கு அப்புறம் வயிறு கராட்டா பண்ணி 8 மணி 9 மணிக்கு அப்புறம் நல்ல ஞாபகம் வச்சுக்க கரண்ட் கிடையாது, பேய் இருட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் 8 மணி 9 மணிக்கு வயிறு புரட்டும் போது டார்ச் லைட் அவசியம் கிடையாது. இருட்டிலேயே தடவிட்டு போய் வயிற்றை காலி பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி காலகட்டங்களில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் கரேன்னு ஒரு உருவம் உள்ள மின்னு ஒரு லைட்டோடு போயிட்டுருக்கும். அது பல நாள் பார்த்துக்கேன், சவுண்டாக வர போயிட்டுருக்கும். அது என்னன்னு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ளூ மவுண்டன் அப்படி கண்டுபிடிச்சேன். ப்ளூ மவுண்டன் ரயில் மெட்ராஸுக்கு போயிட்டுருக்கு. அது அப்படி தான் போகும். ஒரு மரவட்ட பூஜைக்குள்ளே லைட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது ஊறிட்டு போகும். இதெல்லாம் இரவுகளை நான் பார்த்துருக்கேன். பயங்கரமான விஷயம் என்னென்னா, கிராமத்து பெண்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி காலை கடனை கழித்தாக வேண்டும். இல்லை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் இருட்டு நம்ம தான் போய் ஆகணும். அது செடி கொடி தேடி போகணும். மற்ற மத்தியாவது ஆம்பளைங்க போகிற மாதிரிலாம் பெண்கள் போக முடியாது. இந்த படத்தில் ஒரு ஷார்ட்டு ராஜமுருகன் போட்டிருப்பான். பாபா செல்லத்துறை பைக்கில் சோமு வந்துட்டுருப்பாங்க. டே பொம்பளைங்க ஒதுங்க இடத்துல லைட்டை போடுற மடையா கரெக்டா. அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னா அந்த பையனும் கிராமத்துலேருந்து வந்திருக்கான் ராஜபுரம் தெரிஞ்சுட்டு நான்.
ஏன்னா கிராமப்புறங்களில் டக்குன்னு பார்த்தா அந்த 4 பேர் இவங்க பைக் வந்துருக்கும்போது மொப்பட்டு வந்துருக்கும்போது 2 பொம்பளைங்க எழுந்து நிற்பாங்க. அதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற விஷயம். அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு ஒரு மனுஷன் டாய்லெட் வேணும், டாய்லெட் கட்டி கொடுத்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த டாய்லெட்டாலேயே கோமாவுக்கு போன ஒரு சோகமான கதையை இதுக்கு மாதிரி எப்படிங்க சொல்ல முடியும்? லாரியிலேருந்து மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க, குவார்டர் பாட்டில் இலவசம்னு சொல்கிறாங்க. லாரி காட்டில் கேமரா லாரியில் இருக்குது. கீழே வந்து அந்த குவார்டர் பாட்டிலுக்கு அந்த ஜனங்க அரைகிற ஒரு ஷாட்டை போட்டுருக்காங்க. என் நாடே உனக்கு எப்படா விடிகால வரணும்னு ரத்த கண்ணீர் வடித்தேன், ரத்த கண்ணீர் வடித்தேன். இந்த நாடுக்கு எப்போ திருந்த போகுது? கேவலம் ஒரு குவார்டர் பாட்டிலுக்காக அந்த அடித்து மோதிக்கிட்டு அது பாபா செல்லத்தோட வாங்கிட்டு வந்தால் இவன் போய் ஹீரோ போய் நாங்கள் வாங்கிட்டு பார்த்தோம் கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தோம் செலுத்திட்டு போகிறாரு ஒரு. இது என்ன சந்தோஷப்படுற விஷயமா? அது நம்ம பேரம் பேத்திங்க வரும்போது இந்த நாடு எப்படி நினச்சி பாருங்க. சசிகுமார் வந்து செல்ஃபோன் டவர் மேலே ஏறி உண்ணாவிரதம் வந்து செத்து போயிட்டாரு. இவன் கதாநாயகன் அதே மாதிரி டவரில் ஏறணும், ஐயோ இவன் தற்கொலை பண்ணி போனால் பயந்துட்டு நல்லவேளை ஜனாதி பிரகடனம் படிக்கிறார், மேலே நின்று பண்ணிக்கிறார். டிராஃபிக் ராமசாமியை மனசார சொல்லுங்கள், நம்ம எவ்வளோ கிண்டல் பண்ணியிருக்கோம். பட் பொதுநல வழக்கை தொடுத்து எத்தனை கேஸுகளுக்கு இருந்து அதுக்கு நமக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்க தெரியுமா? ஆனால் அந்த பார்த்தா கோமாளியை பார்த்துக்க, டிராஃபிக் நம்ம கோமாளி மாதிரி. அதே மாதிரி சட்டக்கல்லூரி படிக்கிற நந்தினி கேரக்டரை இதில் அந்த காயத்தின் ஒரு பொண்ணு பண்ணியிருக்கு. இந்த 3 பேஸாக எடுத்துக்கிட்டு அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து ரம்யா பாண்டியன்னு ஒரு பொண்ணு அந்த படத்தில் போட்டுக்கானுங்க. அது என்ன பொண்ணு? அது ஒரு ஒரு எளிமை, ஏழ்மை, சோகம். அது நடிகை இல்லைங்க. அது இப்போ 7.5 கோடி மக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி பேர் பெண்கள் இருப்பாங்க. அந்த 3 கோடி கிராமத்து பெண்களுடைய எம்பாடிமெண்ட், அந்த வடிவமே அந்த பொண்ணு தான். அப்படி ஒரு பொண்ணு. அது சின்ன கண், சின்ன உதடு, இந்த லாரியில் ஏறி போகும்போது அந்த ஒதுங்கி போகிற விஷயம். இவன் லவ் பண்ணுறக்கா படாதப்பட்டு கடைசியில் எதோ செட்டாரமாக தோணி அந்த பொண்ணு வீட்டில் வந்து உட்காந்துட்டு உள்ளவாயா உட்காரிடுவான், டப்புன்னு கீழே உட்காந்துருவான். அது ராஜமுருகன். ஏன்னா அவன் லவ் பண்ணுவான். அது அந்த நான் லவ்வுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. நான் லவ்வுக்கு எதிரான ஆள். ஆனால் கல்யாணம் நினைச்சப்போ எனக்கு அது வேறு விஷயம். இந்த பையனை லவ் பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த ஒரு ஷாட்டில் ஏன் உயிர் இருந்ததுன்னா அவன் அப்படி உட்காந்துருக்கான். அதை படத்தில் பண்ணிக்க அந்த ஷாட்டை வந்து நெகிழ்ந்து போய்விட்டேன். அந்த ரம்யா, அவன் வந்து சோமு, அந்த காதல் காட்சிகள் வந்து என்னடா பிரச்சார படமாக போயிட்டுருக்கேன்னு பார்த்தா தடார்னு ஃப்ளாஷ்பேக் கொண்டு வந்து இந்த கிறுக்கு பிடிச்ச சோமசுந்தரத்தை அப்படியே டக்குன்னு மாதிரி தாடியோட பையனாக காட்டின அவன் வாழ்ந்து விட்டான் கதாபாத்திரத்தில். அது எப்படி சொன்னால் உங்களுக்கு கமல் நடித்தார், நான் நடித்தேன்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது வேற. அது அவன் வாழ்ந்தான், சோமசுந்தரம் அந்த கேரக்டராக வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தை பார்த்து நான் ஃபீல் பண்ணுற விஷயம். அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தான். அப்புறம் சோமு பற்றி போன வீடனில் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். கட்டுரை படித்தா இவன் ஆண்டி பண்டாரமா இங்கேருந்து புறப்பட்டு, இவன் நான் சொல்லலாம் என்னோட தம்பி, என் பையன் வயசு தான், இவன் நான் தைரியமாக சொல்லலாம். இங்கேருந்து புறப்பட்டு கல்கட்டாவுக்கு போனான்னா அங்கே போயிட்டு தாகூரையும் சத்யதிரை பிறந்து வளர்ந்த ஊராட்சின்னு சொல்லி ஊருக்கு போயிட்டு ஊரெலாம் சுற்றி தெருவாக அலைஞ்சிட்டு கொண்டு போன காசு இல்லாதவொடனே அருணா கையில் வந்து 500 ரூபாயை முடிஞ்சு வச்சுருந்தானாமா. முடிஞ்சு வச்சுட்டு அப்புறம் போனால் பிச்சை இடத்துல சோறு போட்டாங்களாமா. உலகத்தில் மனுஷன் வாடகைக்கு காசே தேவையில்லை, இந்த பிச்சைக்கார காசு எதுக்குன்னு இந்த 500 ரூபாய் ராமசன் படத்தில் உண்டியில் போட்டானா. சார் என்ன கேரக்டர் பாருங்க சார். ஸோ 2 ஆண்டி பண்டாரர் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. நீங்கள் தயவு செய்து வட்டி முதல் ஒரு கதை தயவு செய்து தொடர்ந்து இவனுக்காக தான் படித்தேன். ராஜமுருக்காக தான் படித்தேன். சரியான கேரக்டர். நானும் பயங்கரமாக சுற்றினாள் தான். சின்ன வயசில் ஓவியக்கல்வியில் வாழ்ந்த காலத்தில் நானும் போயிருக்க மாதிரி இந்த மாதிரி நான் போகல. அவன் அகோரிகள்னு சொன்னால் பொணந்திங்கிற ஆள், செத்து போன பொணந்திங்கிற அகோரின்னு பேர். பாலா இருக்கான், பாலாவுக்கு இவன் அண்ணன். பாலாவு வயசில் அவன் அண்ணனா இருக்கலாம், அவன் அண்ணன். அகோரிகள் பொணந்திங்கிறவன். ஏன்டா பொணத்திங்கன்னு கேட்டால் பொணம் கெட்டு போன பொருள் தானே, விட்டா நாட்டுக்கு வேணா போயிடும்ல, அதுக்கான தின்ன அடிச்சிட முடியல. அப்போ நாங்கள் நல்லது நாட்டுக்கு நல்லதான் பண்ணாங்க. அப்படி அகோரியோட போய் 10 நாள் தங்கிட்டு வந்திருக்கான். ராஜஸ்தானை போனால் ஒட்டத்துக்கு நடுவிலே ஒட்டத்தோட ஸ்மெல்லோடய உள்ள படுத்து வந்திருக்கிறான். அப்போ கிராமப்புற மாதிரி சாமக்கோடங்கன்னு சொல்லிட்டு குடிகுடி படிச்சுட்டு போவானுங்க. அவனோடய சேர்ந்து ராத்திரி பூரா சுற்றிட்டு போய் சுடுகாட்டில் போய் செத்து போனதுக்கப்புறம் அந்த போனதுக்கு எலும்பு எடுத்து அதை இதெல்லாம் சுவாசிக்கு என்ன கேரக்டர்னு தெரியல. இப்படி வந்து ராஜமுருகன் கிட்ட இருக்க அனுபவத்துக்கு அவன் 500 படம் எடுக்கலாம். தயவுசெய்து மகனே 500 எடுக்க வேண்டாம், ஒரு 50 படம் எடுறான். அவ்வளவு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம யாருமே கற்பனை பண்ண முடியாது. இப்போ நிறைய வந்து எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறாரு. அவர் எழுதுறதுலாம் கொஞ்சம் இலக்கியமாக இருக்கும். ஊரை பார்க்குறாரு, நம்ம மக்களுடைய மேலோட்டம் பார்க்குறீங்க. வந்து அண்டர்கிரவுண்ட் உலக நிழல் உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மனுஷன். ராஜ்முன்னு பார்க்குற உலகம் யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு வித்தியாசமாக படம். அதே மாதிரி இன்னொரு நாடோடியை வச்சு பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ சூப்பர் மேட்ச் ஆச்சு. இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ராமசாமி அவர்கள் வந்து நான் பார்க்குறேன், ராமசாமி வி.கே. ராமசாமி நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி நடித்தோன்னு. இந்த கேரக்டரில் எந்த நடிகர் நடிச்சிருந்தாலும்
அந்த இம்பேக்ட் வராது. இது முதல்ல வந்து ராஜமுருகனுக்கு ஏன் நன்றி சொல்லணும்னா, எந்த நடிகனுமே நடிச்சக்கூடாது, தப்பி தவிர இப்போ ஒரு நடிகனை போட்டுருந்தா அந்த நடிகை மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருமே தவிர இந்த கேரக்டர் வரவே வராது. கடைசியில் சொன்ன ராமசாமியோட சொன்னேன், நான் வந்து கடைசியில் நீ சொன்ன பேசும்போது கன்னத்தை செவிட்டில் உட்காந்துருந்த ஆளுக்கு ஓங்கி 4 அறை கொடுத்த மாதிரி இருந்துச்சுப்பா, அந்த அறையும் வாங்கிட்டு நானும் கத்திட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இது. இதில் சினிமா எப்படி பார்க்குறேன்னா, தியாகராஜ பாகவதர் 50 பாடல்கள் உள்ள படம் தியாகராஜ பாகவதர் படம்னு சொல்லி விளம்பரம் வந்துச்சு. 50 பாடல்கள், நான் சொல்கிறது பவளக்குடியில் அப்படி தான் வந்த படம். இப்போ பாடல்கள்லாம் போர் அடிச்சு போனோடனே வசனங்கள் வழியாக இளங்கோவனுடைய கண்ணகி படத்து மூலியம் வந்து கண்ணகி வந்துச்சு. அதுக்கு இப்போ பரிசியா படங்கள் வர ஆரம்பிச்சு அறிஞர் அண்ணா எழுதினார், கலைஞர் வந்து மின்சாரம் பார்த்த மாதிரி வசனம் எழுதி அது வசனத்தோட படங்கள்லாம் போச்சு. அப்போ அப்படியே காலங்கள் போய் மனிதன் காலத்தில் வந்து மொத்த படத்துக்கு ஒரு பக்கம் தான் டயலாக் இருக்கும். மணிரத்னம் அவர்கள் படத்தான்னா மொத்த படத்துக்கு, ஏன்னா விஷுவல் வந்துருச்சு, சினிமா வந்து விஷுவல் வந்துருச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. காலங்கள் மாறிட்டே இருக்கும். சினிமா வந்து முடிய போச்சுனோம்னா பழைய சதுரங்க வேட்டைன்னு வரும், ஜிகிர்தண்டான்னு ஒரு படம் வரும், குக்குன்னு ஒரு படம் வரும், அதே மாதிரி இப்படி வந்து ஜோகன படம். இந்த மாதிரி தமிழ் சினிமா வந்து ஃபீனிக்ஸ் பறவை, இந்த மாதிரி ராஜமுருகன் வந்து அந்த சினிமாவை காப்பாற்றி கொண்டே இருப்பார்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.